ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வெறும் வயிற்றுல பழைய சோறு சாப்பிட்றதுனாலையும் நீச்ச தண்ணி குடிக்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்லிமிட்டெட் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெறும் வயிற்றுல பழைய சோறு குடிக்கிறதோட நீச்ச தண்ணியும் சேர்த்து குடிச்சிங்கன்னா அது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தரும். அந்த காலத்துலலாம் நம்மளோட முன்னோர்கள் காலை உணவாக இந்த பழைய சோறும் நீச்ச தண்ணியும் தான் குடிச்சிருக்காங்க. அதனால தான் என்னவோ அவங்க ரொம்ப காலம் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்க முடிஞ்சிருக்கு. இப்போல்லாம் இட்லி தோசை வந்து விட்டதுனால பழைய சோறு நீச்ச தண்ணி ஏழைகளோட உணவாக மாறிடுச்சு. இப்போல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட மண் பாத்திரங்களில் பழைய சோறு செஞ்சு விற்கிறாங்க. அப்படி என்னதான் இந்த பழைய சோறுலையும் நீச்ச தண்ணிலையும் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தர்றதுல பழைய சோறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழைய சோறுலையும் நீச்ச தண்ணியிலையும் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக இரும்பு சத்து இருக்குல்ல, அது வழக்கமான சாதத்தை விட 21 மடங்கு அதிகமாக இருக்குது. பழைய சோறு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சருமம், தலைமுடி இதோட ஆரோக்கியத்துக்கெல்லாம் பழைய சாதம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழைய சோறு அதோட நீச்ச தண்ணி இருக்குல்ல, இது சருமத்தில் வயசான தோற்றம் வர்றதை தடுத்துரும். கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து சருமத்தோட நெகிழ்வு தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய நீச்ச தண்ணி இருக்குல்ல, இது தலைமுடிக்கு கண்டிஷ்னர் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் ஷாம்பு போட்டு தலை குளிச்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வச்சு தலைமுடியை அலசினீங்கன்னா போதும், உங்களோட ஹேர் நல்லா உறுதியாகவும் ஷைனிங்காகவும் மாற தொடங்கும். இந்த நீச்ச தண்ணியில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் தலைமுடியோட வளர்ச்சியை கூட அதிகரிக்கும். குடலோட ஆரோக்கியத்துக்கு பழைய சாதம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி இருக்குல்ல, இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், அதாவது அல்சரை குணப்படுத்திடும். பழைய சாதத்தில் ஏராளமான நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் உற்பத்தி ஆகுறதுனால நம்ம உடம்போட pH அளவை மேம்படுத்தி குடலில் நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்ய உதவுது. நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு பழைய சோறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழைய சாதத்தில் விட்டமின் டி அதிகமாக இருக்கு. இது என்ன பண்ணுன்னா உங்களோட உடல் சோர்வை நீக்கும், வயிற்றில் அமிலத்தன்மை வாயுலாம் அதிகரிக்காமல் பார்த்துக்கும், உடம்பை குளிர்ச்சி வச்சுருக்கும். குறிப்பாக வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெயில் சுட்டு எரிக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கிறப்ப அது உங்களோட உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். மலச்சிக்கலை போக்குறதுல பழைய சாதம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பழைய சாதம் நீச்ச தண்ணி இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா உடம்புல ஜீரண சக்தியை அதிகரிக்கும், ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். குறிப்பாக இந்த பழைய சாதம் இருக்குல்ல, அது ஒரு சிறந்த மழமிளக்கியாக கூட செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். குடல் இயக்கங்களை சீராக்கி மலச்சிக்கல், அஜீரண கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுத்துரும். பழைய சோறும் நீச்ச தண்ணியும் வேற என்னென்ன நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பழைய சாதமும் அதோட நீச்ச தண்ணியிலையும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம், செலினியம் கூட அதிகமாக இருக்குது. நம்மளோட எலும்புகளை உறுதியாக வச்சுருக்க உதவும். பழைய சோறு நீச்ச தண்ணி இருக்குல்ல, இது உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். இந்த வீடியோவில் பழைய சோறை சாப்பிட்டுட்டு நீச்ச தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப பெரிய செலவு எதுவும் ஆக போகிறதில்ல. முதல் நாள் வடித்த சாதத்தில் நைட்டு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் அதுவே பழைய சோறாக மாறிடும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.